வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட்ஸ். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் வாங்கிய கடனை திருப்பி தர முடியாவிடில் என்ன செய்யறது? கந்து வட்டிக்கு பணம் வாங்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு முன்னொரு பகுதியில் சொல்லியிருக்கேன், ₹1 2 ரூபாய் வரையும் வட்டி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வட்டி. அது மேக்சிமம் ₹1 தான். ₹2 போச்சு அப்படின்னா ஓரளவு. அதுக்கு மேலே போகக்கூடிய வட்டிகள் எல்லாமே கந்து வட்டியில் தான் சேரும். அப்போ ஒருவரிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அடமானம் வச்சோ இல்லை வேறு ஏதாவது நம்பிக்கையின் பேர்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களை கொடுத்து ஒரு காசோலையை கொடுத்தோ ஏதோ செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு 5 வட்டியோ 10 வட்டியோ நீங்கள் பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க, கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் முதலுக்கு மேலே வட்டி கொடுத்துட்டீங்க, முதலுக்கு மேலேயே வட்டி கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களால் முதல் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது, பணம் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக நீங்களே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். நான் இவ்வளோ பணம் வாங்கியிருந்தேன், இவங்க பொய்யா இவ்வளோ பணம்னு எழுதியிருக்காங்க, இது கந்து வட்டி மூலியமாக எனக்கு பணம் கொடுத்தாங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் கட்டி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி நெருக்கடி பண்ணுறாங்க, அப்போ இந்த நெருக்கடியிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்டு, அந்த வட்டி காசு நீங்கள் வாங்கியிருக்க அமௌண்ட்லேருந்து ₹1 வட்டி வீதம் போட்டு கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துருக்கீங்களா என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு சமாதான உடன்பாடு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பாடு பண்ணி, அதிகமாக வட்டிக்கு விட்டு உங்களை த்ரெட்டன் பண்ணியிருக்க ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா சட்ட நடவடிக்கை பாயிற மாதிரி ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே விடுவிச்சு விடுவாங்க.